அத்தா என்னத்தா அந்த சாமியார் கண்டிப்பா வருவாருன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்குது அத்தா. அது எதுக்கு அப்படி வாய் வைக்கிற? நம்ம தான் அவளை கெஞ்சி கூத்தாடிட்டு வந்திருக்கிறோமே, யாரையாச்சும் அனுப்ப சொல்லி. அவர் தான் ஏதோ அவருக்கு மூத்தவர் யாரோ ஒரு சாமியார் இருக்கிறாரு, அவர் கண்டிப்பா வருவாருன்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கிறாரு. அப்புறம் எதுக்கு இப்படி சந்தேகப்பட்டு கேட்குற? வருவாருன்னு தான் நினைக்கிறேன். நம்ம நம்பிக்கையா இருப்போம். சரி சரி வா, நமக்கு அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சு வைக்கலாம் வா. சரிங்க அத்தா, ஏற்பாடெல்லாம் பண்ணி வைக்கலாம். ஆனா என்ன செய்யறதுன்னே தெரியல, எனக்கே மறந்து போச்சு அத்தா. அம்மா அந்த சாமியார் என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அடியே அதுக்குள்ள மறந்துட்டியா? என்ன பொம்பளடி நீ? உன்னையெல்லாம் கூட கூட்டிட்டு போறது தண்டத்துக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏதோ வயசானவ ஒன்று ரெண்டு ஏதோ மறந்தாலும் சின்ன பிள்ளைங்க ஏதோ ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்லி தான் உனக்கு கூட கூட்டிட்டு போறேன். நீ இப்படி பேக்கு மாதிரி இருக்கிற. சரி சரி விடு, நானும் சொல்றேன். அதான்டி, நாலா பக்கம் எலுமிச்சை பழத்தை வைக்க சொன்னாருல, வச்சுட்டு அப்புறம் ஏதோ தேங்காய் வைக்க சொன்னாரு. தேங்காய் ஏதோ சுத்துன்னு சொன்னாரு. அப்படி இருந்தா பாதிக்கு பாதி இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி முழுசா இருக்குதுன்னு நீங்க நினைக்கணும்னா அதான் அந்த நடு வீட்டுக்குள்ள ஏதோ விளக்கு பத்த வச்சு ஏதோ ரத்தத்தோடு சொட்டு விடுவோன்னு சொன்னார்ல, மறந்துட்டியா? ஞாபகம் வந்துருச்சு அத்தா. ஆமா ஆமா, கரெக்டாக தான் சொல்றீங்க. சரி சரி. சரி அப்போ வீட்டில் ஏதாவது எலுமிச்சம்பழம் இருக்கா இல்லையா? நான் போய் வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாடி, வீட்லயே இருக்கும். அப்படி இல்லாட்டிக்கு வீட்டுக்கு பின்னாடி ஏதோ எலுமிச்சு மரம் மரம் வச்சல, அதில் கொஞ்சம் எல்லாம் காய்களை காத்து கிடக்குது. அதில் ஒரு 4 பொறிச்சுக்கல. விடு விடு, நீ எங்கேயும் போயிடாத. சாமியார் வர நேரத்தில் நீ இல்லைன்னா நான் ஒருத்தி வீட்டில் என்ன பண்ணுறது? நீ எங்கேயாச்சும் போனா அப்படியே ஒன்றுமே நடக்காத விளையாட்டு இருந்துக்குவ. உன்னையெல்லாம் நம்பி இப்போ வெளியடக்க முடியாது. நீ வா, வீட்டுக்கு போகலாம் வா சீக்கிரமா. சரி சரி. அம்மா அந்த சாமியார் என்ன இப்போவே வருவார்? அதான் நைட் 12 மணிக்கு தானே வைக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த நேரத்துக்கு தான் வருவாரா என்னமோ ஏங்கத்தா? என்னமோ சின்னப்புள்ள வராங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம் பார்க்கலாம், அதுக்குள்ள வந்துருவாருன்னு தான் நினைக்கிறேன். அவர் வந்தாலும் வராட்டி நம்ம பண்றது பண்ணி தானடி ஆகணும். டெஸ்ட் பண்ணியே ஆகணும்ல, அதாவது சாமியார் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. சரி சரி வா, அதுக்கப்புறம் தான் அது வந்து என்னன்னு ஏதுன்னு கேட்குமாமா. அப்போ நம்ம கிட்ட ஏதாவது சொல்லுவோமாமா. அதுபடி தானே நான் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கே கொஞ்சம் பயமா இருக்குதுடி. அதுக்காக தான் அந்த சாமியாரை வர சொல்லுங்கன்னு சொன்னேன். என்னமோ பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குல்ல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்க அத்தா. சரி சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது அத்தா. அதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சு கொடுங்களே, சாமியார் வரக்குள்ள நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆமா சின்னப்புல, எனக்குமே பசிக்குது. ஆனா என்ன பண்றது தெரியலடி, சமையல் கட்டுக்கு போறக்கே பயமா இருக்குது. நேத்தெல்லாம் அதுக்குள்ளதான் போட்டு இடமா உருட்டி கிடந்தது. நான் காலையில கூட இட்டியே பார்க்கல எப்படி இருக்குது என்னன்ட்டு. எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்குது. ஆனா போய் சாப்பாடு செய்யறதுக்கு பயமா இருக்குது சின்னப்புல. எனது உங்களுக்கே கிச்சனில் போய் சமைக்கிறதுக்கு பயமா இருக்குதா? என்னத்தா நீங்கள் அவ்வளோ பெரிய தைரியசாலி, நீங்களே இப்படி பயந்தா எப்படி? சரி நானும் வந்து கூட நிற்கிறேன், ஏதோ ஒன்று சமைச்சு கொடுங்க வாங்க. வரும்போது தானடி சாப்பிட்டுட்டு வந்தா. எனக்கு தான் ஏதோ காஃபி கீ வச்சு குடிக்கலாம்னு தோணுது. ஆனா என்ன பண்றது, எனக்கு சமையல் கட்டு பக்கமே போறக்கே எனக்கு பிடிக்கவே இல்லை. ஓ, நான் அதனால ஒன்றும் செய்ய போறது இல்ல. இப்பதான் நீ சாப்பிட்டுட்டு வந்தா தான் கடையில் வாங்கி கொடுத்தேன் வேணுங்கிறது. அப்புறம் என்ன வந்தது வசிக்குதுங்கிறா? போ, முதல்ல இருக்கிற பிரச்சனையை சரி பண்ற பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஏதுங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சும்மா சோறு சோறுன்னு. என்னத்தா சோறு கேட்டால் இப்படி பண்ணுறீங்களே? சும்மா சோறு சோறுன்னு கேட்குறேன்னு. ஆட போங்கத்த நீங்கள். அடி இந்த சாமியாரெல்லாம் வந்துட்டு போகட்டுடி. முதல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த கரகமெல்லாம் வெளியே போய் தொலைட்டு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு வந்து வேலை இருக்குது வாடின்னு நொட்ட நாயம் பேசிட்டு நின்றுட்டு இருக்கிறான். நான் போற பின்னாடியே வா சீக்கிரம். சரி நடங்க வர்றேன், வேற என்ன பண்ணுறது? என்ன சின்ன பிள்ளை இங்கே தான் நிற்கிறாளாட்டு இருக்குது. சின்ன பிள்ளை, அடியே சின்ன பிள்ளை. சரி அத்தை வேற நம்மளை வர சொல்கிறாங்க, போகலாம். என்ன பண்ணுறது? அதை இதெல்லாம் வெளியே போய் தொலைஞ்சாதான் நமக்கு எதுனாலும் கிடைக்க மாட்டேருக்கு சாப்பிட்றதுக்கு. அது வரைக்கும் அத்தை எதுவும் செய்ய போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ, என்னதான் பண்ணுறது போ. அடியே சின்ன பிள்ளை, அடியே சின்ன பிள்ளை. திரும்பி பார்க்குறாளா பாரு, அவ பாட்டுக்கு என்னமோ பண்ணிட்டு இருக்கிறா. சின்ன பிள்ளை, ஏ சின்ன பிள்ளை. யாருடா அது நம்மளை கூப்பிட்றது? அடியே சின்ன பிள்ளை, எத்தனை வாட்டி கத்துறது? காது கேட்க மாட்டேங்குதா? ஊருக்குள்ள என்னென்ன பேசி இருக்கிறாங்க, இங்க நின்று என்னடி பண்ணிட்டு இருக்கிறா? ஏண்டி நீலா, நீ தான் கூப்பிட்டியா? சரியா பச்சு போ. இவ்வளவு தடவை கத்தி கூப்பிட்டுக்கிற, உனக்கு காதை கேட்கலையா? ஆமா, என்ன சிந்தனையில் இப்படி போயிட்டு இருக்கிற? என்னடி ஊருக்குள்ள என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் நெசமா? இவன் ஊருக்குள்ள என்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க நெசமான்னு கேட்குறா. எதை பற்றி கேட்குறா? ஒருவேளை நம்ம வீட்டில் ஆவி வந்ததை பற்றி கேட்குறாளோ? சரி என்ன, நம்ம ஃப்ரெண்டு தானே, இவகிட்ட சொன்னா என்ன? சரி சொல்லலாம் சொல்லலாம். என்னடி மனசுக்குள்ளேயே என்னென்னமோ பேசிட்டு இருக்கிற? சத்தமா பேச எனக்கு கேட்கற மாதிரி. அம்மா நான் கேள்விப்பட்டதில் உண்மையா? ஆமாடி நீலான், நீ கேள்விப்பட்டது எல்லாம் உண்மைதான்டி, 100க்கு 100 உண்மைடி. அது வந்துடி, என்னாச்சு தெரியுமா? என்னடி சின்ன புள்ள சொல்ற? அப்போ ஊருக்குள்ள சொன்னது எல்லாமே நெசந்தானா? என்னடி இப்படி? என்னால நம்பவே முடியல. நம்புடி நிலா, நம்பு. எல்லாமே உண்மைதான்டி. நீ கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான். நானே இப்படி எல்லாம் நினைக்கும்னு எதிர்பார்க்கலடி. ஆனா நடந்துருச்சு. என்ன பண்றதுன்னே எங்களுக்கே தெரியாம நானும் எங்க அத்தையும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து வச்சிருக்கிறோம்டி. என்னடி சின்ன புள்ள சொல்ற? முடிவெடுக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனையாயி போச்சா? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலடி. நீயும் கத்தை இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்ட்டு. என்னடி சின்ன புள்ள, ஊருக்குள்ள ஒரு எடுத்துக்காட்டா இருந்தீங்க, நீங்களே இப்படி எல்லாம் பண்ணா எப்படி? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை சின்ன புள்ள. பேசாம 2 பேரும் சமாதானமா போங்க. இதெல்லாம் குடும்பத்துக்கு நல்லது
நானும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறவதா, வேலை வெட்டி செய்யாம ஊருக்குள்ள அப்படி இப்படி சுத்திட்டு தான் இருக்கிற. இருந்தாலும் நீயும் உங்க அத்தை எடுத்த முடிவெல்லாம் சரியில்லடி. சரி பேசாம ஒன்னா இருக்கிறதுக்கு பாரு. இதெல்லாம் சரிப்பட்டு வராதாம சொல்லிட்டேன். ஏன் வேற எந்த வழியுமே இல்லடி. நாங்க இப்படிதாண்டி பண்ணி ஆகணும். எங்க வீட்ல இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு தானே தெரியும். உனக்கு என்ன, நைட் ஆச்சுன்னா எங்களால நிம்மதியாவே இருக்க முடியலடி. வீட்டுக்குள்ள ஒரே பிரச்சனையா இருக்குது, சத்தமா இருக்குது. அப்புறம் எங்களை வேற என்னடி பண்ண சொல்ற? அதனாலதான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தோம். இதுல உனக்கு என்னடி பிரச்சனை? ஏய் எனக்கு என்ன பிரச்சனையா? எனக்கு பிரச்சனை இருக்கு இல்ல அதெல்லாம் ரெண்டாவது. நீங்க என்னடி மாமியார் மருமகள் இப்படி ராசியானவங்களா இருந்துட்டு திடீர்னு இன்னைக்கு பிரியணுங்கிற? இப்போ எதுக்கு போய் இப்படி சண்டை பிடிச்சிக்கிறீங்க? கடைசியில போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு நீ போயிட்டியா? ஏண்டி உங்க அத்தை பாவண்டி, பாவம். அவங்க உனக்காக எவ்வளவு விட்டு கொடுத்துருக்காங்க. உங்க அத்தை விட்டுட்டு நீ எப்படி இருப்ப? சோறு தண்ணி கொண்டு போய் என்ன குண்டாவா வீடு ஏறி போய் பிச்சை வாங்க போறியா? நல்லா யோசிச்சுதான் முடிவு பண்ணிருக்கிறியா? பேசாம அப்புறம் உங்க புருஷனை கூட்டிட்டு தண்ணி கொடுத்துட்டு போக போறியா இல்ல டைவர்ஸ் பண்ணிட்டு போக போறியா? என்ன பிளான் வச்சிருக்கிற அதையும் சொல்லி கையோட. இவன் லூஸ் மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறா. நம்ம என்ன பிரச்சனையும் சொன்னா இவன் என்னமோ பேசிட்டு இருக்கிறா. நான் எதுக்கடி குண்டாவா போய் பிச்சை எடுக்க போறேன்? அம்மா நான் எதுக்கு டைவர்ஸ் பண்ணணும்? நான் எதுக்கு தண்ணி கொடுத்துன்னு போகணும்? நீ என்னடி இப்படி வளர லூஸ் மாதிரி? அப்புறம் நீ தானே சொல்ற உங்க ரெண்டு பேருக்கு கொத்து வராது, நாங்க பிரிய போறோம் அப்படி இப்படின்னு. பத்தாவதுக்கு உங்க அத்தை மேல போய் கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துருக்கேன். உனக்கு ரொம்ப தாண்டி தைரியம். ஐயோ, நாங்களே ஏற்கனவே எங்க வீட்டுல 1000 பிரச்சனை இருக்குதுடி. எங்க அத்தை வேற எனக்கு காணான்னு தேடிட்டு இருப்பாங்க. நீ என்னடி இப்படி உளறி கொட்டிட்டு இருக்கிற? எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஏற்கனவே நான் பசியில இருக்கிறேன். நீ மேற்கொண்டு எதையாவது கிளறிட்டு இருக்காத. உருப்படியா ஏதாவது பேசு. நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. நான் எதுக்கடி எங்க அத்தை மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்? நான் எதுக்கடி எங்க அத்தை விட்டு பிரிய போறேன்? என்னடி உளறிட்டு இருக்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடி சின்ன பிள்ளை சொல்ற? புரியலையா? இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ஆமா ஊருக்குள்ள பேசினது அத்தனை உண்மைதான். நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் அப்படி இப்படின்னு எது சொன்னேன். இப்ப நான் சொன்னதுக்கு எம்மால கோவப்படுறேன்? நான் என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன்? ஏண்டி நான் நீ பண்றது தானே சொன்னேன். பேசாம நீ உங்க அத்தை கூடயே போய் இரு. அதை விட்டுட்டு நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காதாம. எனக்கு கொட்ட கோவம் வருது. நான் ஃப்ரெண்டுன்னு பார்க்க மாட்டேன், ஒன்றும் பார்க்க மாட்டேன். அப்புறம் வந்து அடிச்சு போடுவோம் பார்த்துக்கோ. என்ன கிறுக்கினாலும் கிறுக்கி இப்படி கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கிறா. இவ பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. என்னடி சொல்ல வர? நான் எதுக்கடி எங்க அத்தையை விட்டு போறேன்? எதா இருந்தாலும் சொல்லி தொலைவ நேரடியா. இப்படி சுத்தி வளைச்சு பேசாத, எனக்கு புரியவே இல்ல. சோ அடியே சின்னப்புல எங்கதான் போய் தொலைஞ்சான்னு தெரியல. பின்னாடியே வாடின்னு சொல்லிட்டு போனேன். இன்னும் ஆள் வந்திருக்கறாளா பாரு. சின்னப்புல அடியே சின்னப்புல. இத வர்றங்கத்த, ஒரே ஒரு நிமிஷத்தா வந்துடுறேன். அடி சீக்கிரம் வாடி. இதத்த வரேன். சரிடி, எங்க அத்தை கூப்பிடுறாங்க, நான் போறேன். எதா இருந்தாலும் அப்புறமா பேசு. நீ லூஸ் மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கிற. உனக்கு என்னமா ஆயிப்போச்சு? போ வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா தூங்கி எந்திரி. அப்புறம் எல்லாம் சரியாயிருவ. சரியா? நான் வர்றேன். அடியே சின்னப்புல நில்லுடி. உன்னால எனக்கு தாண்டி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. பதில் சொல்லிட்டு போ. இவ என்ன விடவே மாட்டேங்கிறா. எங்க அத்தை வேற கூப்பிட்டு இருக்கிறாங்கடி. என்னடி பதில் சொல்லணும்னு உனக்கு? சீக்கிரம் கேட்டு தொலை. ஆத்திர அவசரம் புரியாம இவளுக்கு வேற என்னை இப்படி பாடா படுத்தி எடுக்கிறாளே. ஏய் உன்னால நாங்க தாண்டி டென்ஷனா இருக்கிற காலையில இருந்து. உன்னை வந்து நான் பாடப்படுத்துறேனா? உனக்கு இருந்தாலே ரொம்ப தாண்டி கொழுப்பு. உங்க அண்ணி சீத்தக்கா மலரக்கா நானு இன்னும் ஊருக்குள்ள எத்தனை பேர் என்னமோ நாங்க பாட்டுக்கு எவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம். என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு எதுவுமே நடக்காத விளாட்டா இதாத்தான் வர்றாங்கற. ஆமாடி, அப்புறம் எங்க அத்தை கூப்பிட்டா நான் என்ன சொல்ல முடியும்? வர்றங்கத்தான் தான் சொல்ல முடியும். இது ஒரு குத்தமா? அது குத்தம் இல்லடி, அது குத்தம் இல்ல. நீ பண்ற வேலை தாண்டி குத்தம். நீ தேவையில்லாம உங்க அத்தை மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குற. என்னது கம்ப்ளைண்ட் கொடுத்தனா? என்னடி சொல்றா? எனக்கு ஒண்ணுமே புரியலடி. தலையே சுத்துற மாதிரி இருக்குது. காலையில இருந்து சரி சாப்பிட கூட இல்ல, பசி மயக்கமா இருக்குது. நான் எதுக்கடி எங்க அத்தை மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்? எதுக்கடி இப்படி பெனாத்திட்டு கிடக்குறா? இவன் என்ன இப்படி சொல்றா? கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்றா. சின்ன புள்ள அதானடி ஊருக்குள்ள பேசிட்டு கிடக்குறாங்க. நான் வந்தது கேட்டால ஊருக்குள்ள பேசிட்டு இருக்கிறதால உண்மையா இல்லையா? நீ தான் ஆமான்னு சொன்னேன். அப்புறம் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்கிற உங்க அத்தை மேல இருந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் நான் கேட்டேன். நீ என்ன நான் வேணாத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் எதுக்கடி அப்படி பண்ண போறேன்? எங்க அத்தை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டு நான் சோத்துக்கு சிங்கி அடிக்கிறதா? லூஸ் மாதிரியே பேசிட்டு இருக்கிறாளுங்க. வெடி நானுமே என் அத்தையை தூங்காம எங்க வீட்டுக்குள்ள ஆவி பூந்துருச்சுடி. அது தெரியாம இவனமோ வைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கிறான். நாங்க வேற எங்க ஒரு சாமியார் கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி அவர் ஏதோ இன்னைக்கு வேற ஒரு ஆளை அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறாரு நைட்டு. நாங்க அதுக்கு வேற ஏதோ ஏற்பாடு பண்ணிட்டு போகணும். நீ வேற இடையில போந்து எதோ சொல்லி குளமாத்து பண்ணிட்டு இருக்கிறேன். நான் போறேன் எங்க வீட்டுக்கு. எங்க அத்தை வேற பாவ தனியா எல்லாம் அல்லாடி கிடப்பாங்க. நான் போனது அவங்களுக்கு வந்து தைரியமா இருக்கும். சரி நான் போறேன்டி. எதா இருந்தாலும் அப்புறம் பேசலாம் விடும். இதே வந்துட்டேன். இவன் நான் இப்படி சொல்லிட்டு போறான். ஆவி பூந்துருச்சா இவங்க வீட்டுக்குள்ள? ஐயோ என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல. போ. முதல்ல நம்ம போய் அவங்க வேற என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த காளிமக்கா சீத்தக்காலாம் போய் அவங்கள பார்த்து சின்ன பிள்ளை வந்துட்டானாச்சு போய் சொல்லிடலாம். அவங்க வேற காணன்னு சொல்லி ஏதோ யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. முதல்ல அவங்க கிட்ட இவங்க வந்தாச்சுன்னு விஷயத்தை போய் சொல்லலாம். என்ன காளிமாக்கா? என்னமோ மலரு நிலாலாம் வந்து என்னென்னமோ சொன்னாங்க. சரி அதான் உங்களை பார்த்து கேட்கலான்ட்டு நானும் மலரை கூட்டிட்டு வந்தேன். என்னக்கா எல்லாம் நெசமா? என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நானும் தோட்டத்துக்கு போயிட்டு இப்பதான் வந்துட்டு இருந்தேன். அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது.
தெரியாது சீதா. இவங்க ஏதோ தெரியாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க பேசிட்டு இந்த கிழவிங்க. எனக்கு ஒன்றும் தெரியல சரியா. நான் சின்ன பிள்ளைக்கு காலையில ஃபோன் பண்ணேன். அவ எப்பவும் போலதான் பேசினா. ஆனா கொஞ்சம் பாரு ஏதோ கொஞ்சம் பதட்டமா தான் இருந்தா. பையன் அங்கேயே இருக்கட்டானே நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன்னு மட்டும் சொன்னேன். அப்புறம் வேற ஒன்றும் சொல்லல. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணா அவன் ஃபோனும் எடுக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை. எங்க போனாங்க என்னன்னு ஒன்றும் தெரியல. அதுதான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாரும் இங்கே தான் நின்றுட்டு இருக்கிறாங்களாட்டு இருக்குது. அக்கா அக்கா காளிமக்கா பரவாயில்ல நீங்களும் இங்கே தான் இருக்கிறீங்களா? சரி சரி மெயின் உங்ககிட்ட தான் சொல்லணும்னு நினச்சக்கா. என்ன நிலா என்ன? அக்கா சின்ன பிள்ளையுமா அவங்க அத்தையும் வந்துட்டாங்கக்கா. வீட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போதான் வர வழியில் நான் பார்த்துட்டு வந்தேன். வீட்டுக்கு முன்னாடி தான் நின்று பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் சின்ன பிள்ளை கிட்ட நான் பேசிட்டு தாக்கா வர்றேன். அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. எனது வீட்டுக்கு வந்துட்டாங்களா? அம்மா எங்க போனாங்களாமா? என்னாச்சுன்னு ஏதாச்சுன்னு ஏதாவது கேட்டியா நிலா நீ? நான் என்னமோ ஊருக்குள்ள பேசுறது உண்மையா இல்லையான்னு கேட்டா ஆமான்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தா என்னமோ அவங்க வீட்டுக்குள்ள பேய் வந்துருச்சு ஆவி பூந்துருச்சுன்னு சொல்றேன். எனக்கு எதுவுமே புரியல. அதுக்குள்ள அவங்க அத்தை வேற அவளை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் போயிட்டாக்கா. அப்புறம் நான் சரி அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்றதுக்காக சரி உங்ககிட்ட சொல்லலான்ட்டு அப்படி நானும் வந்துட்டேன் இந்த பக்கம். என்ன நீலா சொல்ற? ஆமாக்கா அப்படிதாக்கா சொல்லிட்டு போனேன். என்ன ஏதுன்னு கேட்கறக்குள்ள அவ வீட்டுக்குள்ள ஓடிட்டா. சரி நம்ம இனி துருவி துருவி என்ன கேட்கறது நானு. சரி அதனால எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை முடுக்குறதுலயே குடியே இருக்கிறான். அப்புறம் என்ன பண்றது அதனாலதாக்கா வந்துட்டேன். ஓ அப்படியா? சரி சரி அப்ப நான் நேரடியாவே வீட்டுக்கே போயிட்டு என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இருங்க காளிமாக்கா இவ வேற எதாவது சொல்றா. நானும் கூட வரேன். ஆமாக்கா நானும் வரேக்கா. அப்படியா? சரி வாங்க. அப்ப நீங்க எல்லாரும் போனா நானும் வரேன். நான் மட்டும் இங்க இருந்து என்ன பண்றது? எனக்கு அறகுறையே தெரிஞ்சிட்டு மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன ஏதுன்னு சரியா புரியாம. சரி சரி அப்ப வாங்க 4 பேரும் போய் என்ன நடந்துச்சு ஏதுன்னு கேட்டுட்டு வரலாம் வாங்க. சரிக்கா. அக்கா நீங்கள் சொன்ன மாதிரி எலுமிச்சம் பழமெல்லாம் மரத்தில் இருந்தது அத்தனையுமே பொறிச்சிட்டு வந்துட்டா. அது 10-15 பழம் இருக்குது போதும்ல. எதுக்குடி அவள அவங்க ஒரு 4-5 போதும் தானே சொன்னாங்க. சரி சரி பொறிச்சிட்டேன்னு சொல்றா இருந்துட்டு போகுது. ஆமா ஒரு தேங்காய் நாளா உரிச்சு வைக்க சொன்னால நல்லா கழுவி அதை எடுத்து வச்சியா? அதெல்லாம் தேங்காவை எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் என்னமோ விளக்கெல்லாம் ரெடி பண்ணுறேன்னு சொன்னீங்க. அது பண்ணிட்டீங்களா இல்லையா? எடுத்து வச்சுட்டு சின்ன புள்ள எல்லாம் தயாரா தான் இருக்குது. அந்த சாமியார் சொன்ன மாதிரி இன்னும் ஏதோ அந்த வயசான சாமியார் ஒருத்தர் வருவாருன்னு சொல்லியிருந்தாரு. இன்னும் காணுமே. அதுக்கு தான் நானும் காத்துட்டு கிடக்குறேன். வருவாங்க தான் அந்த நேரத்துக்கு தானே வருவாங்க. சாயங்காலம் தான் நாளைக்கு இனிமேல் தான் வருவாங்க. அது நைட்டு நேரம் தானே. என்ன நம்ம வீட்டுக்கு விருந்துக்கா வராங்க முன்கூட்டியே வந்து உட்காந்து வாழையில போட்டு சாப்பிட்றதுக்கு. அவங்களும் அந்தந்த டைமுக்கு தான் அத்தை வருவாங்க. எப்படி பார்த்துக்கலாம் விடுங்க. வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆமா சின்ன புள்ள எப்படி வந்துருவாங்க நானும் ஒரு நம்பிக்கையில தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்றேன்னு தெரிய மாட்டேங்குது. கையும் மோடல காலும் மோடல. அடுத்தது என்ன செய்யறதுன்னு ஒரே குழப்பமாவே இருக்குது. நீங்கள் ரொம்ப குழம்பாதீங்க. முதல்ல கொஞ்ச நேரம் உட்காருங்களா. எனக்கு கால் வலிக்குது கை காலெல்லாம் வலிக்குது. கொஞ்ச நேரம் படுக்கலாமான்னு இருக்குது. நேற்று ராத்திரி வேறு சுத்தமாக தூங்கலாம். தூக்கமாக வருது அத்தை எனக்கு. இத்தனை நேரம் தூங்கட்டுமா பேசாம அந்த சாமியார் வர வரைக்கும்? அது இருக்கிற நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்கிறவனுக்கு இப்ப தூக்கம் தான் முக்கியமா? பேசாம இங்கே உட்காரு. நானே ஒரே பதட்டமா இருக்குது எனக்கே. பரபரன்னு இருக்குது. இவ வேற இப்பதான் போய் தூங்குறாளாமா. அதனால அப்புறம் தூங்கிக்கலாம். சின்ன புள்ள அடியே சின்ன புள்ள. சின்ன புள்ள யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குடி. இந்நேரத்துக்கு யாரடி வரப்போறா? ஒருவேளை சாமியார் வந்திருப்பாரோ? அதெல்லாம் ஒன்றும் சாமியார் இல்லை. எங்கள் அண்ணியோட குரல் உங்களுக்கு கேட்கலையா? சாமியார் இந்நேரத்துக்கு வந்து அவர் என்ன பண்ண போறாரு? நீங்கள் வேற அதே நினப்பிலேயே இருங்க. அப்படியா? காளிமாவா இருக்கிறாளோ? சரி சரி என்னன்னு போய் கேளு போ. பையனை வேற அங்கே விட்டுட்டு வந்தேன். ஒருவேளை பையனை வேற கூட்டிட்டு வந்துட்டாளா என்ன? இன்னைக்கு ராத்திரி அவன் அங்கேயே இருக்கட்டும்னு பார்த்தனே நானு. சின்ன புள்ள வாங்க நீ வாங்க. வா காளிமா வா வா. எங்க பேரனை கூட்டிட்டு வந்த? இல்லம்மா அதான் அவன் வீட்டில தான் இருக்கிறான். சிம்ரன் பார்த்துட்டு தான் இருக்கிறா அவள. அதான் சின்ன புள்ளையோட அண்ணனும் வீட்டில தான் இருக்கிறாரு. அவங்க மாமா கூட பையன் விளையாடிட்டு இருக்கிறான். அவனால அங்கே நல்லா தான் இருக்கிறான். அம்மா உங்களுக்கு என்ன என்னமோ ஊருக்குள்ள என்னென்ன தேவை பேசிட்டு கிடக்குறாங்க? சீதா மலரே வாங்க உள்ள வாங்க. ஏன் அங்கே நிக்கிறீங்க? வரேன்க்கா வரேன். ஓ அவங்களும் வந்திருக்கிறாங்களா? வா கண்ணே வா வா. என்ன நீ சொல்றீங்க? இப்பதான் இந்த நிலா என்னத்தையும் உளறிட்டு போனா நீங்க வேற என்னமோ ஊருங்கிறீங்க. என்னத்தை தான் சொல்றீங்கன்னு எனக்கே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. போங்க. என்ன சின்ன புள்ள உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? அம்மா காலையில இருந்து நீங்க எங்க போனீங்க? ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே இல்ல. அதெல்லாம் எங்க அத்தையே சொல்லுவாங்க. எங்க அத்தை கிட்டயே கேளுங்க எதா இருந்தாலும். இவனுக்கு அதிசயம் அத்தை கிட்ட கேளுங்கறா. சரி சரி இரு பார்க்கலாம். சொல்லு காளிமா என்னது? அம்மா எங்க போனீங்க காலையில இருந்து மாமியாவும் மருமகளும்? ஏன் காளிமா நாங்க கோயிலுக்கு தான் போயிருந்தோம். கோயிலுக்கு போயிருந்தீங்களா? என்னம்மா நீங்க கோயிலுக்கு தான் போயிருந்தேன்னு சொல்றீங்க. உங்க எத்த வீட்டு அந்த கிழவி இருக்குது கருப்பாய் கிழவி. அது ஊருக்குள்ள என்னென்னமோ சொல்லிட்டு கிடந்தது. நீங்க என்னமோ ராத்திரியெல்லாம் போட்டு சின்ன பிள்ளை அடி அடி நடிச்சிங்களாமா? தேம்பி தேம்பி அப்படி அழுதாலாமா? அப்புறம் எங்க வெடிக்காத்தால இருந்து ஆளவே காண வீடு பூட்டி கிடக்குது. சின்ன பிள்ளை போலீஸ் ஸ்டேஷன் போய் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் அப்படி இப்படின்னு ஊருக்குள்ள ஏதோ பேசிட்டு கிடந்தாங்க. நான் ஒன்றும் நம்பவே இல்லை. சரி அதா இருந்தாலும் நீங்க வந்ததுக்கு அப்புறம் கேட்டுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தா இப்பதான் நிலா வந்து நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா. சரி அதான் வீட்டுக்கு ஓடி வந்து இப்ப வேலையெல்லாம் விட்டுட்டு. என்னாச்சுமா?
பாருங்க அத்தா, நம்மளை பத்தி என்னென்ன சொல்லியிருக்குது இந்த கிளவின்னு. இதுக்கு தான் சொன்னேன் போறப்ப எங்க அண்ணிக்கிட்டேயாச்சும் சொல்லிட்டு போலான்னு. நீங்க தானே வேண்டாம்னு சொன்னீங்க. நான் வந்து பக்குவமா சொல்லிக்கிறேன் பொறுமையான்ட்டு. நம்ம போயிட்டு வரக்குள்ள எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பாருங்க. ஆமா சின்ன புள்ள பாரு, காலையில எனக்கு சந்தேகப்பட்டேன்டி. இவ ஒரு மாதிரியா நம்மள ஒரு தினச பாத்துட்டு போனா. அப்ப உங்ககிட்ட சொன்னேன்ல. இப்பவாச்சும் என்ன நடந்ததுன்னு சொல்லிருங்க அத்தா நீங்களே. நான் என்னைய தான் சொல்லக்கூடாதுன்ட்டீங்க. பாருங்க நம்ம சொல்லாதனால அவங்க என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க. என்னமா நடந்துச்சு சின்ன புள்ள என்ன சொல்லிட்டு இருக்கறா? எதா இருந்தாலும் சும்மா வெளிப்படையா சொல்லுங்க. இவ ஏதாவது தப்பு கிப்பு பண்ணிட்டாளா? ஏதா உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது செஞ்சுட்டாளா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் காளியம்மா. இவ டெய்லி எல்லா தப்பும் பண்ணிட்டு தான் இருக்கறா. அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிட்டு என்ன பண்றது? 3.25 நாள் கூட இவளால வச்சிட்டு இருக்க முடியாது. இவ கடக்குற அதை விட அவன் ஆயிட்டா. அது வேற ஒண்ணும் இல்ல காளியம்மா. நேத்து ராத்திரி ஏதோ வீட்டுக்குள்ள ஏதோ கெட்டதா நடக்குது. அழுகிறது, போறது, வர்றது, உருட்டுறது, ஏதோ போட்டு உடைக்கிறது, டமாரு டொமாருன்னு ஒரே சத்தம். கடைசியில் நானும் சின்ன பிள்ளையுமா ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தோம். அது பாக்குறதுக்கு அபூர்வமா இருந்தது. அதுதான் காலையில வெடி கத்தால. அப்புறம் எந்திரிச்சு ஏதோ சாமியார் பார்க்க போயிருந்தோம். சரி அவர் இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு நைட்டு. ஏதோ வீட்டுக்குள்ள ஏதோ பூந்துருச்சு காளியம்மா. அதை எப்படியாவது விரட்டணும். அதுக்கு தான் காலையில போய் ஏற்பாடு பண்றதுக்கு இவளை கூட்டிட்டு போயிருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. வரக்குள்ள என்னென்னமோ பேசியிருக்கிறீங்க வேற ஊருக்குள்ள. அப்படியாமா? ஐயோ அடியே சின்னப்புல, அந்த ஒத்தப்பனை மரத்துக்கிட்ட போய் இருந்தியே, அந்த கயிறு எலுமிச்சம் போல வச்சிருந்தீங்கல்ல, அது பத்திரமா வச்சிருக்கிறியே இல்லையா? ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். அண்ணி அது வந்து அது வந்து அது என்கிட்ட இருந்து தொலைஞ்சு போச்சு அண்ணி. என்னடி சின்னப்புல சொல்ற? நான் அவ்வளவு தூரம் சொல்லி தானே கொடுத்தேன். அப்பதைக்கு நீ தொலைச்சிட்டியா? அட ஆமா காளிமா, இவங்க 2 நாளைக்கு முன்னாடியே அந்த எலுமிச்சம் பழத்தை ஏதோ ஜோப்புல வச்சுட்டு போனாலாமா. அது எங்க உருண்டு போயிருச்சேன்னு இந்த சுப்பம்மாவே என்கிட்ட சொன்னா. அன்னைக்கு இவளையும் கூப்பிட்டு சொன்னா. இந்த கழுதை ஒன்றும் பத்திரமா வச்சுக்கல. இப்ப அதனாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் போ. சோ இவளுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பும் இல்லை ஒண்ணும் இல்லை போங்க. என்ன காரியமா பண்றது இப்போ? சரி அதுக்குதான் சரி ஏதாவது பண்ணல பூத்த கீத்து பண்ணலான்னு. அவன் என்னென்னமோ சொல்றான். அவன் சொல்றத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது. அது என்னமோ ராத்திரி நேரம் தான் வருமாமா, அது கிட்ட ஏதாவது கேட்கணுமாமா. அதோட ஆசையை நிறைவேற்றி வச்சா போயிருங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி நானும் சின்ன புள்ளி தனியா இருக்கிறோமா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. கூட யாரையாச்சும் அனுப்புங்கன்னு. அவரும் ஏதோ அனுப்புறேன்னு சொன்னாரு. இன்னும் ஒருத்தரும் வரல. ஓ அப்படியா விஷயம்? இது தெரியாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க பாரு. சரி சரி நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. ஆமா எத்தனை மணிக்கு வருவாங்களாம்மா? அது ஏன் கேட்கற? ஏதோ 10-11 மணிக்கு மேலதான் வருவாங்களே என்னமோ. அது 12 மணிக்கு மேலதான் இந்த இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குதான் கொஞ்சம் பயமா இருக்குது. நடு ஜாமத்தில் பண்ணணுமேன்ட்டு. சரி சரி ஒன்றும் வசனப்படாதீங்க. சரி நான் வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு சித்த நேரம் கழிச்சு வேணா வர்றேன். நானும் ராத்திரி வேணும் உங்க கூட இங்கே இருக்கிறேன். வேற என்ன பண்றது? அது யாரோ வர்றான்னு சொன்னாங்கல்ல, வரட்டும் வரட்டும். இப்போ என்ன ஏதுன்னு பார்த்துக்கிறேன். சரிம்மா இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு சின்ன பிள்ளை அண்ணங்கிட்ட சொல்லிட்டு பையனுக்கு சாப்பாடு கொடுத்தால படுக்க போட்டுட்டு நான் சித்த நேரத்தில் வர்றேன். வரையா? சரி சரி வா வா. நீ வந்தா எனக்கு கொஞ்சம் தைரியமா தான் இருக்கு. வா, இவளை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல என்னால. நானும் வேணா வரேம்மா. நீங்க எது தன்னை போல ஒருத்தர் இல்லாத மாதிரி அவஸ்தைப்படுறீங்க. அதான் நாங்களே இருக்கிறோம்ல. நானும் வீட்டுக்கு போயிட்டு பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு வரேன். தோட்டத்துக்கு போயிருந்தேனே இன்னைக்கு. சரி அது இப்பதான் வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் எனக்கே தெரிஞ்சது. சரி சரி நானும் வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டு வந்துடுறேன். சரி சரி வாங்க வாங்க. நீங்க எல்லாரும் வந்தாலும் எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், தைரியமா தான் இருக்கும். சரி சரி வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வாங்க. சரிங்கம்மா. நடமலர் போலாம். சரி வாசிக்கா, பிள்ளைங்களுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் வந்துடலாம். சரிக்கா. அண்ணி அண்ணி யாசன் பிள்ளை சொல்லு. அண்ணி வரும்போது எனக்கும் அத்தைக்கும் ஏதாவது சாப்பிட்றக்கு செஞ்சு எடுத்துட்டு வாங்க. நாங்க வேற இங்க ஒன்றும் ஜெயில பசியோடு இருக்கிறோம். சரியா? ஓ அப்படியா? சரி சரி செஞ்சு எடுத்துட்டு வரேன். சரிம்மா நான் எடுத்துட்டு வரேன். நீங்க ஒன்றும் செய்யாதீங்க. நீங்க பேசாம சிக்கனா ரெஸ்ட் எடுங்க. நான் வந்துடுறேன். அது எதுக்கு போய் அவளையெல்லாம் சோறு எடுத்துட்டு வாங்குற? அவன் என்ன நினைப்பா நம்மள? அட உடுங்கத்தான் எங்க அண்ணி தானே. அவங்க என்ன நினைக்க போறாங்க? உங்களுக்கும் தானே உண்மையிலேயே பசிக்குது. அதான் மூஞ்சிலேயே தெரியுதே. அப்புறம் என்ன, பேசாம கொண்டு வந்தா 2 பேரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தெம்பா ஆவி கூடியோ பேய் கூடியோ சண்டை பிடிக்கலாம். பேச்சுவார்த்தை வேற இருக்குங்கிறீங்க. அப்புறம் அதுக்கிட்ட பேசுறதுக்கு தெம்பு வேண்டாமா? அதுக்கு தான் சாப்பாடு ஏதாவது எடுத்துட்டு வர சொன்னேன். காமன் இருங்க. கொண்டு வந்தது முதல்ல நல்லா சாப்பிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோல பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.